வணக்கம் மக்களே, அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வருஷம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எங்கள் நாகத்தம்மன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் கொடுக்கறது வழக்கம். அதே போல் இந்த வருஷமும் நாங்கள் அபிஷேகம் நல்லபடியாக எந்தவித குறையும் இல்லாமல் கொடுத்து முடித்தாச்சு. அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. இந்த அம்மன் கோவில் எங்களுக்கு ரொம்பவே விசேஷமான கோவில். இந்த நாகத்தம்மன் ரொம்ப வருஷமாக இந்த கோவிலுக்கு நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் கஷ்டம்னாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லி மனமுருகி வேண்டிக்கிட்டால் உடனே அதை சரி பண்ணி கொடுத்துருவா. எங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷல். அதனால எந்த விஷயத்துலையும் நாங்கள் அவங்கள மறந்துடவும் மாட்டோம். அடிக்கடி நாங்கள் போகிற கோவிலும் இது மட்டும்தான். ஸோ வருஷம் எங்களோட பங்களிப்பு அந்த கோவிலுக்கு இருக்கணுன்றதுக்காக ஆடி மாதமோ இல்லை தை மாதமோ எதுவாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் இந்த மாதிரி எல்லாமே எங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு செஞ்சுருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கோவிலில் சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான். அந்த அம்மன் இங்கே புத்து ரூபத்தில் இருக்காங்க. இதுதான் அந்த நாகத்தம்மன் புத்து. இந்த புத்தில் நம்ம பால் மஞ்சள் குங்குமம் முட்டை நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சு வழிபடலாம். இந்த கோவிலை சுற்றி விநாயகர் சிலை சிவன் சிலை அதுக்கப்புறம் நவகிரக சிலை எல்லாமே இருக்குது. எல்லாருமே வழிபட்டுட்டு நாங்கள் இப்போ உள்ளே போயாச்சு. அபிஷேகமும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலி அபிஷேகம் நடக்க சொல்ல எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருவறையில் இருக்க தெய்வத்தை படம் பிடிக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கு நாங்கள் வருஷம் போகிறதுனால எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு ஒரு 2-3 அபிஷேகம் மட்டும் வீடியோ எடுத்து காமிச்சிருப்பேன். வருஷம் இங்கே அபிஷேகம் கொடுக்கறதுனால எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீ தீர்த்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி வரப்போகிற காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ எங்களை நல்லா வழி நடத்தி கொண்டு போவ. எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அது இனிமே எங்களுக்கு நீ தான் துணைன்னு அந்த அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்து அலங்காரத்துக்கு தேவையான புடவை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நன்றி கடனாக அவங்களுக்கு செஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக நாங்கள் வீட்டிலேயே வெண்பொங்கல் அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாம் சமைச்சு எடுத்து அம்மனுக்கு படைச்சு அங்கே கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாருக்குமே நெய்வேத்தியம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் 2வது நாங்கள் இன்னொரு கோவிலுக்கு வந்தோம். எப்போவுமே இந்த கோவிலுக்கு தான் வாரம் போகிற பழக்கம். இது ஏரிக்கரை அம்மா கோவில். இவங்களும் நாகக்கன்னி அம்மா தான். இந்த அம்மா ஏரிக்கரை மேலே இருக்கிறனால இவங்க ஏரிக்கரை அம்மான்னு சொல்லுவோம். இந்த கோவில் என்ன ஒரு விசேஷம்னா நம்மளே நம்ம கைப்பட பூஜை பண்ணிக்கலாம். அந்த அம்மனுக்கு பூ பழம் எல்லாமே கொடுக்கறது. அதுக்கப்புறமா நம்ம கையாலேயே தீபதூப ஆராதனை எல்லாமே காட்டி வழிபடுறது. இது எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுமோ நம்ம மனசுப்படி என்ன தோணுதோ அதுபடி நம்ம அந்த அம்மனுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணுறதுல ஒரு சிறப்பு. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏரிக்கரை மேலே இருக்கிற அம்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.